கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க. மொத்தமா சாயங்க அப்பதான் உள்ளே இறங்க ஜவச்சு சாப்பிட்டு மொத்தமா போடுங்கண்ணே உள்ளே இறங்கினா போதும். மொத்தமா சவச்சிட்டு பழம் சாப்பிடுங்க உள்ளே இறங்கிரும். சவச்சிட்டு இருந்தா இதாதான் இருக்கும். அமுக்கு அமுக்க போயிட்டே இருக்கணும். நின்று சாப்பிட்டா நின்றுட்டே இருக்கும். கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க. பழத்தை சாப்பிட்டு வாழைக்காய் சாப்பிடணும். பாவக்காய் சாப்பிடணும். பாவக்காய் இறங்கிட்டு தண்ணியை பிடிச்சி விட்டு இறக்கணும். எப்படி இருக்கும் ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்க்கணும்ல சாமி தந்துடும். ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்க்கணும் அப்படியே இருக்கணும். அதான் இப்போ தர முடியாது. ப்ராக்டிஸ் எல்லாம் கதையா நான் வேணா போட்டி முடிச்சுன்னு எடுத்து தரேன் சாப்பிடுங்க உட்காந்து. அதான் கண்ணுக்குன்னா கலங்கி போச்சு. அது வேற அது வேற அது வேற வாய் உள்ள போக மாட்டேன்ட்டு சாப்பிட முடியும். சவைக்காம தொண்டில மட்டும் நம்ம வேலை பார்க்குறேன். சரி எரியுது அழுதுட்டு இருக்காங்க. மிக அருமையான விளையாட்டு. சுய உணர்தல், பாகற்காய், மிளகாய், பழம், தண்ணீர். கொஞ்சம் கை தட்டுங்க. அதான் ஒரு அருமையான விளையாட்டு. சாப்பிடுங்க. யாரும் இல்லை, நீங்க தான் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சார் நான் ஆள் இல்லை. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க தான் நீங்க மட்டும்தான் இருக்கீங்கண்ணா. சுய உணர்தல். முதல் பரிசு மணிகண்ட ராஜா. இப்ப இதில் 3 பேர்ல யார் இரண்டாவது பரிசு விருப்பாக நடக்கிறது? மெதுவா குடமிளகா பஜ்ஜி சாப்பிட்டாரா? ஏன்னா இப்படி சாப்பிட்டாரு. இப்போ 5 மிளகா சாப்பிட்டாரு முடிஞ்சு. அது 2 அந்த 3 மிளகா தான் இப்போ கஷ்டம். பாவக்காய் போல ஆரம்பிச்சாரா? பாவக்காய் முடிச்சுட்டாரு. சிவகுமார் நல்லா முறுக்கு கடிச்ச மாதிரி மெதுவா சாப்பிட்டு இருக்கான். பரவாயில்ல, மெதுவா. ஒரு அருமையான விளையாட்டு. பரவாயில்ல, சாப்பிடு சாப்பிடு. ஒன்னும் அவசரம் இல்லை. வேலை உள்ளதை மட்டும் தின்னுட்டு மனுஷன் அதான்
மூஞ்சில அடிக்க போறானோ ஏத்துக்கிறேன் இரண்டாவது முதல் பரிசு மணிகண்ட ராஜா, இரண்டாவது பரிசு ராஜ் கிஷோர்.